இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? இது போன்ற பிரச்சனையை விட்டு இஸ்லாமிய சமூகத்தை நாம் எப்படி பாதுகாப்பது என்று ஒரு ஆலோசனை செய்தால் அதற்கான தீர்வு என்ன? இஸ்லாமிய சமூகம் இது போன்ற பிரச்சனைகளை வருங்காலங்களில் சந்திக்க கூடாது, அதற்கு தீர்வு என்ன என்று நாம் ஆய்வு செய்தால் ஒவ்வொரு நபரும் அவரவருடைய துறைக்கு சார்ந்தா போல் பதிலை தருவார்கள். உதாரணமாக கல்வியில இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் சென்று கேட்டால், உங்களுடைய சமூகத்தினுடைய இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகம் தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணுங்க? கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். உயர்கல்வியில் அதிகமாக உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்வார்கள். இதே அரசியல் துறையிலே நீங்கள் சென்றால் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை, உங்களுடைய குரலை எடுத்து வைப்பதற்கு என்று உங்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை. அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உங்களுடைய தேவை என்ன என்று எடுத்து சொல்வதற்கு கூட ஆள் இல்லை. எனவே நீங்கள் அரசியல் துறையில் வர வேண்டும், நீங்கள் அரசியல் களத்தில் இறங்க வேண்டும், இருக்கக்கூடிய எல்லா பதவியும் உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது, உங்களுக்கு இதுதான் தீர்வு என்பதாக சொல்வார்கள். கல்வி ஒரு தீர்வுதான். கல்வி இல்லாமை இன்றைக்கு நம்முடைய சமூகம் கல்வியில பின்தங்கி இருக்குகின்றது, உண்மைதான். எல்லா இடத்திலும் நம்முடைய சமூகம் பின்தங்கிதான் இருக்குகின்றது. கல்வி ஒரு தீர்வு, கண்டிப்பாக தீர்வுதான். கல்வியை நாம் முதலிடம் பெற்றோம் என்று சொன்னால், இருக்கக்கூடிய பதவிகள் எல்லா இடத்திலும் நாம் அமர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு சாதகமான சட்டங்களை வகுக்கலாம். கல்வியில் நாம் இல்லை, அப்ப கல்வி ஒரு தீர்வு. இரண்டாவது, அரசியல் துறையில் நாம் இல்லை. ஒன்னொரு கட்சியை தான் நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஆதரவானவர்கள், நமக்காகவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லாம் செய்வார்கள் என்று நம்ம ஆதரவு வைக்கின்றமே தவிர நமக்கு என்று ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு உலகளாவிய கட்சி கிடையாது. அப்ப அரசியல் துறையிலும் நமக்கு என்று இருக்க வேண்டும். இதை நான் மறுத்து பேசல. ஆனா குர்ஆன் சொல்லுகின்றது, இதெல்லாம் தீர்வு நிரந்தரமான தீர்வா என்று சொன்னால் நிரந்தரமான தீர்வு அல்ல. ஆனால் குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லுகின்றது, உங்களுக்கு நிரந்தரமாக இது போன்ற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்கள் சமூகத்திற்கு இது போன்ற எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது, நீங்கள் எப்போதும் கண்ணியமான முறையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அதற்கு தீர்வை நான் சொல்லுகின்றேன், குர்ஆன் சொல்லுகின்றது. குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? யார் அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அந்த முறைப்படி பயந்து வாழ்ந்தால், இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அந்த கட்டளைகளை சரிவர எடுத்து நடந்து பயந்து வாழ்ந்தால், யஜஅலஹு மஹ்ரஜா, அவருக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு பாதையை நாம் காட்டுவோம். என்ன சொல்றான்? அல்லாஹுக்கு நாம் அஞ்சுகின்ற முறையை அஞ்சி வாழ்ந்தால், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையிலே நாம் செய்து வாழ்ந்தால், நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். உங்களுக்கு நான் வழிவகுத்து தர்றேன், உங்களுக்கு நான் வழியை வகுத்து தருகின்றேன், நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, அவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தருகின்றேன். அவர் அறியாத புறத்திலிருந்து அவர் கேட்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்றேன். ரிஸ்க் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் ரிஸ்க் என்றால் உணவு என்பது மட்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து மரணிக்குகின்ற வரை அவருக்கு எதெல்லாம் கிடைக்குகின்றதோ அதெல்லாம் ரிஸ்க். உணவாக இருக்கட்டும், நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வாகனமாக இருக்கட்டும், நம் சொந்த வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், எல்லாம் என்னங்க ரிஸ்க் என்ற வார்த்தைக்கு இதுதான் என்று இஸ்லாத்தை சொல்லிவிட முடியாது. அதான் சொல்கிறார், அவருக்கு நான் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஹைஸ்மா
அவர் அதை பத்தி என்ன செய்வார், அவருக்கு அறியாத புறத்திலிருந்து எல்லாவித தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தருகிறேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்முடைய சமூகம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது சொன்னால், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரிவர செய்வது கிடையாது. மையத்தக்கில்லா, அல்லாஹுக்கு நாம் யார் அஞ்சு நடக்குகின்றோம்? நாம் அல்லாஹுக்கு அஞ்சு நடந்தால் நமக்கு எல்லாரும் அல்லாஹ் வசியப்படுத்தி தருவார். நமக்கு அதை என்ன செய்வார், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு சாதகமாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். ஆனால் அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நம்ம என்ன செய்வது கிடையாதுங்க, சரிவர செய்வது கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் நம்மை காபிர வைத்து தாக்குகின்றான். சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நமது பக்கத்து நாடு இலங்கை 2 வருடத்திற்கு முன்பு இங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதைத்தான் அவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். இரவோடு இரவாக அல்லாஹ் நிறுத்த ஒரே ஒரு கணம், இரவோடு இரவாக தான் உயிரை கைப்பற்றிக் கொண்டு நாடு விட்டு ஓடினார்கள். ராஜபக்சே ஆட்சி எடுத்து பாருங்க இலங்கையில. இங்க என்ன என்று செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதே கூத்துதான் இலங்கையில் செய்து கொண்டிருந்தார்கள். இரவோடு இரவாக தன்னுடைய உயிரை பழைய வைத்து தப்பித்து ஓடினார்கள் இலங்கை விட்டு. சமீபத்தில் பங்களாதேஷ் எடுத்து பாருங்கள். அதே நேரம் இன்ஷால்லா இந்தியாவிற்கும் வரும். இந்த பாஜகவுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும், RSS ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த நாட்டை விட்டு தன் உயிரை கைப்பற்றிக் கொண்டு ஓடுவதற்கு தயாராவார்கள். எப்படி இருந்தால் நாம் அதே போல் வாழ்ந்தால் இறைவனுக்கு சரியான முறையிலே செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உஹது போர் நமக்கு அது ஒரு சான்று. உஹது போர்க்களம் இருக்கின்றது அல்லவா? அதை இஸ்லாமியர்களுக்கு வெற்றியா என்று கேட்டால் வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல என்று சொல்வோம். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட வரலாற்று போர்க்களம். அந்த உஹது போர்க்களத்துல இஸ்லாமிய சமூகம் என்ன செஞ்சதுங்க? தோல்வியை தழுவிய நிலைதான். வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல, ஆனா இழப்புகள் இருந்தது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய அந்த யுத்தத்தினுடைய கடைசி நேரம் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஒரு 7 அன்சாரி, மொத்தம் 10 நபர்கள் உஹது மலையினுடைய ஒரு பாறைக்கு பின்னால் போய் நின்று கொள்கிறார்கள். நல்லா விளங்கிக்கங்க. உஹது மலையினுடைய ஒரு பாறைக்கு பின்னால் போய் நின்று கொள்கிறார்கள். அபூ சுஃபியான் தன்னுடைய படையோடு நிற்கின்றார். ஏறக்குறைய அந்த படையிலே 1000 நபர்கள் இருக்கும். காபிர் எத்தனை பேருங்க? ஏன்னா இஸ்லாமிய சமூகம் அந்த இடத்துல பிரிஞ்சுட்டாங்க. அந்த போர்க்களம் விரிவாக பேச நேரம் கிடையாது. அந்த கடைசி எண்ட மட்டும் சொல்ற. அப்ப அபூ சுஃபியான் ஒரு பாறையின் மீது ஏறி நின்று கேட்கின்றான். எப்படி என்று சொன்னால், அப்ப அபூ சுஃபியான் ஈமான் கொள்ளவில்லை. அபூ சுஃபியான் கேட்கின்றார், எப்படி என்று தெரியுமா? உமர் உயிரோடு இருக்குகின்றாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஜீபுஹு, நீங்க பதில் சொல்ல வேணாம். அங்க இருக்கக்கூடிய நபர் எத்தனை பேருங்க? 10 நபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 3 பேர், 7 அன்சாரி சஹாபாக்கள், மொத்தம் 10 நபர்கள் தான் அந்த பாறைக்கு பின்னாடி நிக்கிறாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய படை பிரம்மாண்டமாக இருக்குகின்றது. அப்ப அபூ சுஃபியான் கேட்கின்றார், உமர் உயிரோடு இருக்குகின்றாரா? பதில் வரல. இரண்டாவதாக, அபூபக்கராவது உயிரோடு இருக்குகின்றாரா? அதற்கும் பதில் வரல. மூன்றாவதாக, முஹம்மதாவது உயிரோடு இருக்குகின்றாரா? அதற்கும் பதில் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை என்ன சொன்னாங்க? லா தஜீபுஹு, நீங்க பதில் சொல்லணும், அமைதியா இருங்க. அப்ப அபூ சுஃபியான் கேட்கின்றார், இந்த முஹம்மதை படைத்த அல்லாஹ்வாவது உயிரோடு இருக்குகின்றாரா? எப்படி வார்த்தைங்க? இந்த முஹம்மதை படைத்த அல்லாஹ்வாவது உயிரோடு இருக்குகின்றாரா என்று கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது நீங்கள் பதில் சொல்லுங்கள் உமரே என்று சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயிரோடு இருக்குகின்றார், அபூபக்கரும் உயிரோடு இருக்குகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிரோடு இருக்குகின்றார்கள் என்று சொன்ன உடனே அந்த 7 சஹாபாக்கள் கொஞ்சம் அன்சாரிகள்
அந்த படையை நோக்கி, காபிர் படையை நோக்கி முன்னோக்குறாங்க. முன்னேறி சென்று ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மீதம் இருக்க எத்தனை பேருங்க இருக்காங்க? 7 பேர்த்துல 10 பேர்த்துல 7 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. மீதம் இருக்கக்கூடியவர்கள் 3 நபர்கள். அப்ப அபூ சுஃபியான் என்ன செய்றார் தெரியுமா? ஒரு விதமான பதட்டம் அபூ சுஃபியான் உள்ளத்துல வந்துருது. அப்ப அபூ சுஃபியான் சொல்றார், முஹம்மதே, அடுத்த வருடம் இதே நாள் இதே இடத்தில் சந்திப்போம் என்று பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஏறக்குறைய 2 நாள் பயணம் செய்ததற்கு பின்னால் அங்க ஒரு இடத்திலே தன்னுடைய அபூ சுஃபியான் படையை தங்க வைக்கின்றார். அப்போது அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், அங்க இருக்கக்கூடிய சிலர் கூப்பிட்டு, நாம் எதுக்காக வேண்டி விட்டுட்டு வந்தோம்? அங்க இருந்தது 3 நபர்கள் தான். நம்ம அவங்க 3 பேர்த்த ஷஹீதாக்கி இருந்தா இன்றைக்கு இஸ்லாம் வந்திருக்காரு. யதார்த்தம் தானே? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர் தான். மிகப்பெரிய ஒரு படையோடு அபூ சுஃபியான் நிற்கின்றார். ஆனா அபூ சுஃபியான உள்ளத்துல வந்து என்ன செஞ்சாலாம்? ஒரு விதமான பயத்தை போட்டான். அவ்வளவு படை இருந்தும் கூட அபூ சுஃபியான அவங்க தொடக்கூட முடியல. அப்ப வாங்க திரும்பி போய் அவங்கள போய் நம்ம போர் போய்வோம் அப்படின்னு அபூ சுஃபியான் சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் சொன்னார்கள், இந்நேரம் அவங்க கடந்து போயிருப்பாங்க, நீங்க அப்பயே முடிவெடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் ஒமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ்விற்கு அஞ்சி இந்த உலகத்திலே நடக்க வேண்டிய முறை நடப்பாரோ எஜாலஹு மஹ்ரஜா, அவருக்கு வேறொரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் எல்லா விதமான வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவான். ஆனா நம்ம தான் என்ன தேட கிடையாதுங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறதே கிடையாது. எங்கே எப்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் புரிய வைக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு முல்லா நஸ்ருதீனுடைய வரலாறு நமக்கு ஒரு சிறந்த படிப்படியாக இருக்கும். இன்னைக்கு போராட்டம் சொன்ன நடுவத்தை நின்றோம். எதுக்காக வேண்டி போராடுகின்றோம்? அந்த போராட்டத்துக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்த வேண்டும், அதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. நம்முடைய போராட்டங்கள் இதுவரைக்கும் வெற்றி அடைஞ்சிருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். என்கிட்ட ஒரு நபர் நேற்று பேசுகின்ற, அஜித், நமக்கு வந்து நீதிபதிகள் சாதகமா பதில் சொல்லிட்டாங்க, உச்ச நீதிமன்றம் நமக்கு என்ன செய்ய சாதகமா பதில் சொல்லிடுச்சு. யார் சொன்னா? ஆரம்பத்தில் சாதகமா தான் தெரியும், அதுக்கப்புறம் நீதிபதி மாற்றுவாங்க, அல்லது நீதிபதிகள் நிதிக்கு விலை போயிடுவாங்க. நீதிபதிகள் எல்லாம் நிதிக்கு விலை போயிடுவாங்க. இதுதான் இந்த இந்தியாவுடைய நிலைப்பாடு. ஏதாவது ஒரு கேஸ் நம்ம ஜெயிச்சதாக சொல்ல முடியுமா? பாபர் மஸ்ஜிதில் இருந்து இதுவரைக்கும் நம்ம எல்லாத்துமே கேஸ் போட்டிருக்கோம். ஆனா எல்லா கேஸுமே நீதிபதிகள் மாற்றப்படுவார்கள், அவர்களுக்கு சரியாகவில்லை என்று சொன்னால், அல்லது நிதிக்கு விலைக்கு போவார்கள். இதான் இந்தியாவுடைய நீதிபதிகளுடைய நிலைப்பாடு. ஒரு சிலர்கள் வேண்டாம் நல்லவர்களா இருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது இல்ல. அப்ப ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் அவர்கள் வெளிச்சத்தை தேடிக்கிட்டே இருக்காரு. என்ன தேடுறாருங்க? தன்னுடைய கையில் அணிந்திருந்த மோதிரத்தை காணாம் தேடுறாரு. வர்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவரு கூட கேட்கிறாங்க, மோதிரத்தை காணாங்க. அப்படியா, வாங்க தேடுவோம். எல்லாம் தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஊரே சேர்ந்து தேடி கூட மோதிரத்தை எடுக்க முடியல. அப்ப அது இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி கேட்டார், மோதிரத்தை எங்க தொலைச்சிங்க அப்படின்னு கேட்க, வீட்டுல தொலைச்சேன். எங்க தொலைச்சாரு? வீட்டுல தொலைச்சேன். எதுக்குங்க ரோட்ல தேடிக்கிட்டு இருக்கீங்க? அங்க இருட்டா இருந்துச்சு, வெளிச்சத்தை தேடினா கிடைக்கும் அப்படின்ற வாசி நான் வெளிச்சத்தை தேடுறேன். மோதிரம் கடைசி வரைக்கும் கிடைக்குமா? பள்ளியாசல் நம்ம அப்படியே விட்டுறோம். ஏன் இந்த வரலாறு சொன்ன அப்படின்னு சொன்னா, பள்ளியாசல் தொழுகைக்கு ஆள காணோம். தொழுகிறது 5 வக்து. நான் இஸ்லாமியன், என்னுடைய சமூகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த நின்ற ஒன்னைய அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவோம் நமக்கு. எப்படி முல்லா நஸ்ருதீன் அந்த மோதிரத்தை தேடினால கடைசி வரைக்கும், நீங்க தொழுகாத வரைக்கும் உங்களுக்கு வெற்றி என்பதே கிடைக்காது. இது சாபம் அல்ல, இதை யதார்த்தம். அண்ணா அஜித் சாபம் விடுறாரு அப்படின்றாதீங்க. யதார்த்தமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யுங்க, உங்களை தேடி எல்லாம் வரும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை நாங்க செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நாங்க வணங்க வேண்டிய முறையை வணங்க மாட்டோம். ஆனா நாங்க எல்லாம் என்ன செய்வோம்? ஒரு மீட்டிங் போட்டு அதை எதிர்ப்பு தெரிவித்து நிற்போம். அங்க சொல்லப்படுகின்றது யதார்த்தமாக சென்ற வாரம் நம்ம எல்லாம் போனோம். அங்க தொழுது நபர்கள் எத்தனை பேருங்க? எத்தனை பேர் தொழுதுருப்போம்? யோசனை பண்ணுங்க.
அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட மூளை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய சமூகத்தை அங்க யாரு காப்பி வைக்கல, ஜமாத்துவமான வைக்குது, அவங்களுக்கு கூட அறிவு இருக்காது என்று நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னால் காலையில 10 மணிக்கு வை, 3 மணிக்கு வெயில இருக்கலாம், எதற்கெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம வெயில போய் இருக்கலையா? யோசனை பண்ணுங்க. ஏன் வெயில என்ன ஆயிட போகுது? அசரு, லொகரு, அசரு, மகரிபு, இஷா 3 வக்து காலி. நாங்களாம் சொல்றாரு. அங்க மெஜாரிட்டி எத்தனை பேர்? 10 பேர், 2 பேர் சொல்றா போதுமா? அங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்து தொழுவதற்கு எந்த வசதியும் ஏற்படுத்தல. அப்ப அது குறை யாருக்குங்க? அப்ப ஜமாத்துவமா நாங்க தொழுதோம், நீங்க மட்டும் தொழுதா போதாது, நம்ம சமூகம் எல்லாம் தொழுக வேண்டும். அதற்கேற்றா போல என்ன செய்யணும்? வழிவகுத்து தரணும். அப்ப காலைல 10 மணிக்கு வச்சிருந்தா ஒரு 3 மணி வரைக்கும் வைங்களேன், பிற்படுத்தி சொல்லுங்கலாம். அவங்க வீட்டுல 10 சொல்லுங்கப்பா, வேலை முடிஞ்சுச்சா? இதை நம்ம ஜமாத்து என்ன செய்ய மாட்டேங்குங்க. உலமாக்களாக இருந்தாலுமே சிந்திக்க மாட்டாங்க. எங்கே தொழுவ போறாங்கன்னு நினைக்கிறாங்க, என்ன தெரியல. ஏனென்று சொன்னால் நம்முடைய 3 வக்து அடிபடுகின்றது. அந்த வக்தில என்ன பேச முடியும்? அசருக்கு அடுத்து மகரிபு, மகரிபு அடுத்து இஷா, இஷாக்கும் கல்வி வச்சுக்கிறாச்சுன்னு சொல்லலாம். இந்த 2 வக்து தொழுகாம அங்க என்ன பேச போறீங்க? நாங்க மட்டும் மேடையில தொழுறோம், எல்லாருக்கும் வந்தவங்களா பின்னாடி காப்பீர்களா? அப்ப நமக்கு அந்த சிந்தனைகள் இல்லை. தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல். அந்த அமல் நம்மிடம் இருக்குகின்றவரை நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் பரக்கத்தையும் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் நமக்கு